வணக்கம். புதிய தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று தொடங்குகிறது நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர். அனைத்து பிரச்சினைகளையும் விவாதிக்க அரசு தயார் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. முதலமைச்சர் ஆவோம் என எடப்பாடி பழனிசாமி கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார். தமிழக அரசியலில் நாளை அதிசயம் நடக்கும் என நடிகர் ரஜினிகாந்த் பரபரப்பு பேச்சு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இன்று பொறுப்பேற்கிறார் எஸ்.ஏ. பாப்டே. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இலங்கை அதிபர் தேர்தலில் சுமார் 13 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கோத்தபய ராஜபக்ச வெற்றி. அனுராதபுரத்தில் இன்று நடைபெறும் விழாவில் பதவியேற்கிறார். கோத்தபய வென்ற நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய ரணில் விக்ரமசிங்கே முடிவு என தகவல். நாடாளுமன்றத்தை கலைக்க பரிந்துரைக்கவும் திட்டம். கரூரில் உள்ள கொசுவலை தயாரிப்பு நிறுவனம் 435 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு. கணக்கில் வராத 32 கோடி ரூபாய் மற்றும் 10 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். தமிழகத்தின் சில மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சோனியா காந்தியுடன் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் இன்று சந்திப்பு. மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து முக்கிய ஆலோசனை. இலங்கை அதிபர் தேர்தலில் கோத்தபய ராஜபக்ச 13 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கையில் சனிக்கிழமையன்று நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் கோத்தபய ராஜபக்ச மொத்தம் 69,24,255 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இது மொத்தம் பதிவான வாக்குகளில் 52.25 விழுக்காடாகும். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 55,64,239 வாக்குகளுடன் இரண்டாம் இடம் பிடித்தார். இது மொத்த வாக்குகளில் 41. அமைதியாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேர்தல் பரப்புரையில் எப்படி அமைதி காத்தோமோ அதேபோல வெற்றியையும் அமைதி, ஒழுக்கம், கண்ணியத்துடன்
ட்விட்டரில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேர்தலை வெற்றிகரமாக நடத்திய இலங்கை மக்களுக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமரின் வாழ்த்துக்கு கோத்தபய ராஜபக்ச ட்விட்டரில் நன்றி தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் பொது நம்பிக்கைகள் அடிப்படையில் இந்தியா இலங்கை பிணைந்துள்ளதாக கூறியுள்ளவர், இரு நாடுகளுக்கிடையே நட்புறவு சூழலில் அவரது இந்த வெற்றியால் தமிழர்கள் கலக்கமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் அவரது வெற்றி குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், நமது தொப்புள் கொடி உறவுகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கை பிரச்சனை இன்னைக்கு தேர்தல் நடந்திருக்குது, சரி ஏதோ சொல்லுவாங்க, இது இடம் போனான்னா வளம் போனான்னா, நமக்கு என்ன, நம்ம தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற நம்முடைய தமிழ் எண்ணம் அங்கே சேஃபாக இருக்கணும், அதான் எங்களுடைய ஒரே எண்ணம். ஸோ அந்த விதத்தில் தமிழன் நாங்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு எல்லா விதமாக நாங்கள் நடவடிக்கை நிச்சயமாக அரசை பொறுத்தவரை எடுக்கும், தொடர்ந்து குரல் கொடுப்போம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அளித்த பேட்டியில் கோத்தபய ராஜபக்சவின் வெற்றி மிகுந்த கவலை அளிப்பதாகவும், அவர் ராணுவ அமைச்சராக இருந்தபோதுதான் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நாள் தமிழ் இனத்துக்கு துயரமான நாள். எதிர்காலத்தில் இந்திய அரசு தமிழர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளைத்தான் எடுக்க வேண்டும். நீதி ஒரு நாள் எப்படியும் கிடைக்கும், உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துதான் தீர வேண்டும். அர்மீனியர்கள் 100 ஆண்டு கடந்தும் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், கோத்தபய ராஜபக்ஷ வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் தமிழர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கை தேர்தல் முடிவு பெரும் கவலைக்குரியதாக உள்ளது. தமிழ் சமூகத்திற்கு நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அவர்களின் பாதுகாப்பும் இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. உள்ளபடியே இது வேதனைக்குரிய ஒரு முடிவாக அமைந்திருக்கிறது. தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கோத்தபய ராஜபக்ஷ வெற்றி பெற்றிருப்பது ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை அதிகரிக்க செய்யும் என்பதோடு இந்தியாவிற்கும் பேராபத்தை உருவாக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தவிர சீனாவுடன் மேற்கொண்டிருக்கும் நட்புறவு மேலும் வலுவடையும் என்றும் பழ நெடுமாறன் கவலை தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கோத்தபய ராஜபக்ஷ வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் இலங்கையில் தமிழர்கள் விரும்பிய ஒளிமயமான சூழல் உருவாகும் என அந்நாட்டின் இலங்கை பொதுஜன முன்னணி MP நமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலில் வாக்களித்த தமிழர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், தமிழர்களின் மனங்களை வென்றெடுக்கும் வகையில் ஒளிமயமான ஆட்சியை வழங்கப் போவதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் நிச்சயம் நல்லாட்சி தருவார் என அவரின் அண்ணன் சத்யநாராயணா தெரிவித்துள்ளார். தருமபுரியில் காலபைரவர் கோயில் தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் வந்தார்,
நல்ல ஆட்சியாக வரும். எதுவும் ஆசைப்பட மாட்டாங்க, மக்களுக்கு மட்டும் ஆசைப்படுவார். அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், யாரும் நோய் இருக்கக்கூடாது. எங்கே கஷ்டம் தெரிஞ்சு அங்கே நேராக போயிடுவார். அந்த மாதிரி மனிதன், குழந்தை உள்ளம், எல்லாருக்கும் நல்லதே செய்வார் வந்தா. தமிழகத்தின் சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசுவதால் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் எனவும், புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறுகிறது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதில் தமிழகத்தில் புதிய தொழில்கள் தொடங்க அனுமதி கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பல்வேறு துறைகளில் கொள்கை முடிவுகளை எடுப்பது குறித்தும் அமைச்சர்களுடன் விவாதித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டி வரும் நிலையில் அது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என தெரிகிறது. சென்னையில் பெட்ரோல் விலை தொடர்ந்து 11வது நாளாக ஏற்றம் கண்டுள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் 16 காசு விலை அதிகரித்து 76 ரூபாய் 97 காசுக்கு விற்பனையாகிறது. பெட்ரோல் 11 நாட்களில் லிட்டருக்கு 1 ரூபாய் 52 காசு விலை அதிகரித்துள்ளது. டீசல் விலையில் மாற்றமில்லாமல் 1 லிட்டர் 69 ரூபாய் 54 காசுக்கு விற்பனையாகிறது. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ளது. முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அரசு தயாராகி இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகளும் பொருளாதார சூழல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோடி அரசு 2வது முறையாக வெற்றி பெற்ற பின் கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பல வகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து, தேசிய புலனாய்வு முகமைக்கு கூடுதல் அதிகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு சட்டத்திருத்தங்கள் அத்தொடரில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்த ஒரே தொடரில் மக்களவையில் 35 மசோதாக்களும் மாநிலங்களவையில் 32 மசோதாக்களும் நிறைவேறின. ஆனால் அரசு போதிய விவாதங்களின்றி அவசரமாக சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டின. இந்நிலையில் தொடங்கவுள்ள குளிர்கால கூட்டத்தொடர் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள் குடியேறிய இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை தரும் சர்ச்சைக்குரிய சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்டவை இத்தொடரில் அதிர்வுகளை ஏற்படுத்தும் என தெரிகிறது. இது தவிர 27 மசோதாக்களை அறிமுகப்படுத்தவும் பரிசீலிக்கவும் நிறைவேற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் பொருளாதார மந்தநிலை, காஷ்மீரில் ஃபரூக் அப்துல்லா போன்ற தலைவர்கள் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டிருப்பது, விவசாயிகள் பிரச்சினை, வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட அம்சங்களில் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயாராகியுள்ளன. இந்நிலையில் குளிர்கால தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் குளிர்கால கூட்டத்தொடரில் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வீட்டுச் சிறையில் உள்ள ஃபரூக் அப்துல்லா, சிறையில் உள்ள ப. சிதம்பரம் ஆகியோரையும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக திமுக எம்பி டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ராஜ்யசபா உறுப்பினராக சிதம்பரம் இருக்கிறார்கள், கீழவை உறுப்பினராக ஃபரூக் அப்துல்லா இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் இந்த நாட்டுக்கு எந்தவித பெரிய டெரரிஸ்ட் கிடையாது. அவங்க எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்த போறதில்லை. நீங்கள் அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் வச்சிருக்கீங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் எதுவும் நடந்துட முடியாது. அதனால் பாராளுமன்றத்தில் அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும், நியாயமான உரிமை. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக எஸ்.ஏ. பாப்டே இன்று பதவியேற்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாயின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது. பொதுவாக தலைமை நீதிபதி ஓய்வு பெறும்போது அந்த பொறுப்புக்கு மற்றொருவரை பரிந்துரை செய்வது மரபு. அந்த வகையில் மூத்த நீதிபதியாக உள்ள ஷரத் அரவிந்த் பாப்டேவை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்குமாறு ரஞ்சன் கோகாய் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்திருந்தார். அதன்படி 47வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட எஸ்.ஏ. பாப்டே இன்று பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பாப்டே வரும் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி வரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பார்.
நாட்டின் 47வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள எஸ் ஏ பாப்டேவின் பின்னணி குறித்து பார்க்கலாம். மகாராஷ்டிராவின் நாக்பூரில் 1956ஆம் ஆண்டு பிறந்தவர் எஸ் ஏ பாப்டே. இவரது தாத்தா நாக்பூரில் வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். பாப்டேவின் தந்தை அரவிந்த் பாப்டே மகாராஷ்டிராவின் அரசு வழக்கறிஞராக இருந்துள்ளார். பாப்டேவின் மறைந்த சகோதரர் வினோத் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராகவும் அரசியலமைப்பு வல்லுநராகவும் திகழ்ந்தார். எஸ் ஏ பாப்டே நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்தவர். 1978ஆம் ஆண்டு நாக்பூரில் உள்ள மகாராஷ்டிரா உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கறிஞராக தன்னுடைய பணியை தொடங்கினார். பின்னர் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றிய போது மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். 2012ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்றார். 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஆதார் வழக்கு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வழக்குகளில் தீர்ப்பளித்த அமர்வுகளில் எஸ் ஏ பாப்டேவும் இடம்பெற்றிருந்தார். 6 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் மூத்த நீதிபதியாக பணியாற்றிய அனுபவம் பெற்ற பாப்டே தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று தாயகம் திரும்புகிறார். பெட்ரோலியம் நிறுவனங்களை விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஆகிய 2 நிறுவனங்களையும் விற்பனை செய்து 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி திரட்ட முடிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நஷ்டத்தில் இயங்கி வரும் இந்த 2 நிறுவனங்களையும் வரும் மார்ச் மாதத்திற்குள் விற்பனை செய்துவிட முடியும் என கருதுவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்த 2 நிறுவனங்களையும் வாங்குவதற்கு முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் கூறியிருக்கிறார். பொருளாதார நெருக்கடிக்கு முடிவு கட்டும் வகையில் அரசு சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ள நிர்மலா சீதாராமன் பல துறைகள் தற்போது நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இருக்கும் சுங்கச்சாவடிகள் அனைத்திலும் வரும் 1ஆம் தேதி முதல் மின்னணு முறையில் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. கட்டாயமாக இருக்கும் நிலையில் இந்த நிர்வகிப்பதற்காக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் இருக்கும் சுங்கச்சாவடிகளில் மின்னணு கட்டண வசூல் முறை அமலுக்கு வரவுள்ளது. இந்நிலையில் மின்னணு வசூல் முறையை அமல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதுடன் அதை முறையாக நிர்வகிக்கவும் இந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மின்னணு கட்டண வசூல் முறை மூலமாக சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நிற்கும் நேரம் குறைவதுடன் அரசின் வருவாயும் அதிகரிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஏற்கனவே கூறியிருந்தார். இடஒதுக்கீட்டின் பலன் அனைத்து பயனாளிகளுக்கும் தடையின்றி கிடைக்கவும் சமூக நீதி முழுமையாக நிலைநாட்டப்படவும் அதிமுக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் பணி நிபந்தனை சட்டத்தில் உள்ள சில பிரிவுகளுக்கு எதிரான வழக்கில் இடஒதுக்கீடு அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கு நிர்ணயிக்கப்படும் பணிமூப்பு கொள்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதாக அறிக்கை ஒன்றில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வுகளும் 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய சமூக நீதியின் முழு பயனும் பேராபத்துக்கு உள்ளாகியிருப்பதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மதுரை கீழடி தொல்லியல் கண்காட்சியை காண மக்கள் ஆர்வம் காட்டி வருவதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். கீழடியில் கடந்த 2017 முதல் 2019ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்களின் கண்காட்சி மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. 3 அரங்குகள் அமைக்கப்பட்டு பண்டைய கால தமிழர்களின் நவநாகரிக வாழ்க்கை முறையை எடுத்துரைக்கும் மண்பாண்ட பொருட்கள், ஆபரணங்கள், தொழில்நுட்ப பொருட்கள் என மொத்தம் 6820 பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.
கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இந்த கண்காட்சியை காண வரும் மக்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை 13,500 பேர் கண்காட்சியை பார்வையிட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறினர். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பது குறித்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் இன்று சந்தித்து பேசுகிறார். மும்பையில் நடைபெற்ற தேசியவாத காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் நவாப் மாலிக் இத்தகவலை தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து பேசியிருக்கும் நிலையில் இவை குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இத்திட்டத்தில் உள்ள அம்சங்களை இறுதி செய்வது குறித்து சோனியாவும் பவாரும் பேச உள்ளதாக தெரிகிறது. கூட்டணி அரசில் சிவசேனா கட்சிக்கு முதல்வர் பதவியை தர மற்ற இரு கட்சிகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் துணை முதல்வர், சபாநாயகர் உள்ளிட்ட பதவிகள் குறித்தும் இறுதி செய்யப்பட வேண்டியுள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த மாதம் நடந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டது. சுழற்சி முறையில் தங்களுக்கு முதலமைச்சர் பதவி தேவை என்று சிவசேனா கூறிவிட்டதால் பாஜகவுடனான அதன் கூட்டணி முறிந்தது. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்து வருகிறது. அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்போவதாக அகில இந்திய இஸ்லாமிய தனிநபர் சட்ட வாரியமும் ஜாமியத் உலமாயி இந்த அமைப்பும் அறிவித்துள்ளன. லக்னோவில் நடந்த கூட்டத்தில் பாபர் மசூதி இருந்த இடத்திற்கு மாற்றாக 5 ஏக்கர் நிலத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஷரியத் சட்டத்திற்கு எதிரானது என்பதால் சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடிவெடுக்கப்பட்டதாக இஸ்லாமிய தனிநபர் சட்ட வாரியம் தெரிவித்துள்ளது. இதேபோல் ஜாமியத் உலமா இந்த அமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் சித்திகி என்பவரும் சீராய்வு மனுவை தாக்கல் செய்யப்போவதாக அறிவித்துள்ளார். அதே சமயம் அயோத்தி நில சர்ச்சை வழக்கில் முக்கிய மனுதாரரான இக்பால் அன்சாரி இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அறிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை உத்தரப்பிரதேச சன்னி வக்ஃபு வாரியம் வரவேற்ற போதிலும் மாற்று நிலத்தை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை இதுவரை முடிவு செய்யவில்லை. மண்டல பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 3வது நாளாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மண்டல பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை கடந்த 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. ஐயப்பனை தரிசிப்பதற்காக மாலை அணிந்து விரதமிருந்த பக்தர்கள் இருமுடியை தலையில் சுமந்தபடி சன்னிதானம் சென்றனர். கோவிலுக்குள் சென்றதும் சுவாமி சரணம், ஐயப்ப சரணம் என்று முழக்கமிட்டவாறு தரிசனம் செய்தனர். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதால் சபரிமலையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க இயலாது என்று கேரள அரசு கூறியுள்ளதால் 10 முதல் 50 வயது வரையிலான பெண்கள் சபரிமலைக்கு செல்ல அனுமதி மறுக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் போர்வையில் நகர்ப்புற நக்சல்களும் குழப்பவாதிகளும் செல்வதாக கேரளாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். கேரள அரசே பெண்களை கோவிலுக்கு அழைத்துச் செல்வதாகவும் இந்த முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். I don't think that devotees are going. No devotee would go. Those who are going are urban naxals, anarchists, atheists. These are the people. So they want to prove that we have gone to Shabarimala. Whether really they are devotees, it should be examined. ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேட்டு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு ஜாமீன் மறுக்கப்பட்ட டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் வழக்கிற்கு சம்பந்தமில்லாத தகவல்கள் சேர்க்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த 2016ஆம் ஆண்டு கைதான டெல்லி வழக்கறிஞர் ரோஹின் டாண்டன் என்பவருக்கு உச்சநீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி ஜாமீன் வழங்க மறுத்தது. இதற்காக உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவின் ஒரு பத்தியை அப்படியே எடுத்து முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதற்கு காரணமாக கூறியிருக்கிறார் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி கெய்த். அதில் ஒரு பத்தியில் கடந்த 2016 நவம்பர் 15ஆம் தேதி முதல் 2016 நவம்பர் மாதம் வரை சுமார் 31 கோடியே 75 லட்சம் ரூபாய் முறைகேடாக பெறப்பட்டு கோட்டக் மஹிந்திரா வங்கியின் 8 கணக்குகளில் ஒரு நிறுவனத்தின் பெயருக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த பத்தி அப்படியே உச்சநீதிமன்றம் 2016ஆம் ஆண்டில் பிறப்பித்த ஒரு உத்தரவில் இடம்பெற்றிருக்கிறது. இதைத் தொடர்ந்து சிதம்பரம் தரப்பில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. தாய் வீட்டிற்கு வரும் குழந்தையைப் போல தமிழகத்திற்கு ஓடி வருவதாக தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பு புற்றுநோயில் இருந்து விடுதலை ஆராய்ச்சி மையம் சார்பில்
தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய அவர், தெலங்கானாவில் இருந்தாலும் தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்துக் கொண்டே இருப்பதாக தெரிவித்தார். குழந்தை சுஜித் உயிரிழப்பு, IIT மாணவி ஃபாத்திமா தற்கொலை போன்றவை மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு 2 நாளைக்கு முன்னாலேயே அம்மா வீட்டுக்கு போற குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குமோ அந்த குதூகலம் என்னில் தொற்றிக்கொள்கிறது. நமது மணப்பாறையில் நடந்த சம்பவம், IITயில் நடந்த சம்பவம், இவையெல்லாம் எவ்வளவு மனதிற்கு வேதனையாக இருக்கிறது தெரியுமா? அதனால்தான் என்னை போன்றவர்கள் உறக்கச் சொல்கிறோம், வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான், முடித்துக் கொள்வதற்கு கிடையவே கிடையாது. சென்னை மாநகராட்சியை தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அவரை சந்தித்து பேசிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், உள்ளாட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சியை தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறினார். மேலும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு முறையாக கல்வி உதவித்தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். கோரிக்கை தொடர்பான மனுக்களை பெற்றுக் கொண்ட முதலமைச்சர் பரிசீலிப்பதாக கூறியுள்ளதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். சந்திப்பின் போது விழுப்புரம் தொகுதி எம்பியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளருமான ரவிக்குமாரும் உடனிருந்தார். இது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு, கலந்தாய்வு செய்வதற்கு அரசியல் சார்பற்ற வல்லுநர் குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் முன்வைத்தோம். இந்த 2 கோரிக்கைகளை மனுவாக பெற்றுக்கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை பரிசீலிக்கிறோம் என்கிற வகையில் எங்களுக்கு பதிலளித்தார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் துப்புரவு பணியாளர் ஒருவர் பாடல்களை பாடியவாறு குப்பைகளை அகற்றி வருவது அனைவரையும் கவர்ந்திருக்கிறது. மகாதேவ் ஜாதவ் என்ற அந்த துப்புரவு தொழிலாளி கடந்த 25 ஆண்டுகளாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார். தூய்மை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாடல்களை பாடியவாறு குப்பைகளை அகற்றி வருவதாக மகாதேவ் தெரிவிக்கிறார். அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கும் மகாதேவ் ஜாதவ் உடன் இணைந்து பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்கிறார்கள். दुनिया की तू वादा कर ले साजना, तेरे बिना मैं न रहूं, मेरे बिना तू न रहे हो के जुदा, ये वादा रहा जीवन भर साथ निभाना, मैं न रहूं, मेरे बिना तू न रहे, चलेंगे साथ मिलकर. ரயில் படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் செய்பவர்களை காவலர்கள் எச்சரித்து பார்த்திருப்போம். அதே பணியை சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் நாய் ஒன்று செய்து வருகிறது. சாலையில் செல்லும் வாகனங்களை பார்த்து குறைத்தபடி அவற்றை பின்தொடர்ந்து செல்லும் நாய்களுக்கு மத்தியில் ஒரு நாய் ரயிலையே துரத்துகிறது. அதன் பெயர் சின்ன பொண்ணு. பொதுவாக நாய்களுக்கு மணி, ராமு, டைகர், ஸ்வீட்டி என்றெல்லாம் பெயர் வைப்பார்கள். ஆனால் சின்ன பொண்ணு பெயரில் மட்டுமல்ல, குணத்திலும் வித்தியாசமானது. கடந்த சில ஆண்டுகளாக பூங்கா ரயில் நிலையத்தில் சுற்றி வரும் சின்ன பொண்ணு யாருக்கும் எந்த தொந்தரவும் தருவதில்லை. மாறாக படியில் தொங்கியபடி ரயிலில் பயணிக்க வேண்டாம் என எச்சரிக்கை செய்கிறது. நடைமேடையில் படுத்திருக்கும் சின்ன பொண்ணு ரயில் வரும்போது எழுந்து நிற்கிறது. படியில் தொங்கியபடி வருபவர்களை பார்த்து குறைத்தபடி ரயிலை துரத்தி கொண்டு ஓடுகிறது. அதை கண்டு படியில் தொங்குபவர்கள் உள்ளே செல்கின்றனர். இப்படி ஒவ்வொரு ரயிலுக்கு பின்னும் ஓடி ஓடி பலரது உயிரை காக்கிறது சின்ன பொண்ணு. படியில யாராவது தொங்கிட்டு வந்தா அவங்களை குலைச்சி உள்ள போன்னு சொல்றதுதான் அதோட வேலையாவே இருக்கு. எனக்கே பார்க்க நிறைய தான் அடிக்கடி பார்த்துருக்கேன். இதே சம்மந்தமே இல்லாமல் குலைக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது, இது படியில தொங்குறவங்கள உள்ள போன்னு குலைச்சி உள்ள தள்ளுது. ஆக்சுவலா இங்க இருக்க ரயில்வே போலீஸ் பண்ற வேலையை இது பண்ணிட்டு இருக்கு. படியில் தொங்குபவர்களை மட்டுமல்ல, தண்டவாளத்தை கடப்பவர்களையும் சின்ன பொண்ணு விட்டு வைக்கவில்லை. அவர்களை பார்த்து குறைப்பதுடன் காவலர்களோடு சேர்ந்து ரோந்து செல்வதும் சின்ன பொண்ணுவின் வழக்கம். நைட் டைம்லனா இங்கே தான் ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். மூச்சுட்டு தான் இருக்கும், தூங்குறதெல்லாம் கிடையாது.
பகலெல்லாம் அப்படி இப்படி இருந்தாலும் நைட் ஃபுல்லாக அவங்க கூட அந்த ஆர்பிஎஃப் ஜிஆர்பி யார் இருந்தாலும் அவங்க கூட சுற்றிட்டே இருக்கும். முறையாக பயிற்சி பெறாவிட்டாலும் பயணிகளை காக்கும் பணியில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது இந்த சின்ன பொண்ணு. மின்சார ரயிலில் படியில் பயணம் செய்யும் நபர்களை பாதுகாக்க சின்ன பொண்ணு எடுத்து வரும் முயற்சிகளை நாம் அனைவரும் பாராட்டுவோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேசுடன் செய்தியாளர் ஆனந்தன். ஒரு நூலகம் திறந்தால் 100 சிறைச்சாலைகள் மூடுவதற்கு சமம் என்ற கூற்றிற்கு ஏற்றவாறு காவல் நிலையத்தில் நூலகம் அமைத்துள்ளார் காவல் ஆய்வாளர். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற வள்ளுவனின் குரலுக்கு துணை நிற்கிறார் தென்காசி காவல் ஆய்வாளர் ஆடிவேல். காவல் நிலையத்திற்கு வரும் அனைவரும் ஒருவிதமான பதற்றத்துடனேயே காணப்படுவர். அவர்களை ஒருநிலைப்படுத்தும் வகையில் காவல் நிலையம் முன்பு நூலகம் அமைத்துள்ளார் காவல் ஆய்வாளர் ஆடிவேல். கண்டெய்னர் நூலகமாக மாற்றப்பட்டு அங்கு பல வகையான நன்னெறி நூல்கள், சிறுவர்களுக்கான நூல்கள், போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் அலங்கரிக்கின்றன. காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வருபவர்கள், துணைக்கு வருபவர்களும் இதனை பயன்படுத்தி கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்த நூலகம் அமைத்திருப்பதாக காவல் ஆய்வாளர் ஆடிவேல் தெரிவிக்கிறார். காவல் நிலையத்துக்கு வரக்கூடியவர்கள் கால் கடுக்க நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காகவும், அதுபோக உட்காரக்கூடிய நேரத்தை நல்லபடியாக செலவழிக்கணும், ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த நூலகத்தை திறந்திருக்கோம். ஒரு நூலகத்தை திறந்தால் 100 சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று சொல்லுவார்கள். அந்த எண்ணத்தில் இந்த நூலகம் திறக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்திற்கு வருபவர்களை தவிர அப்பகுதி இளைஞர்களும் காவல் நிலையத்தில் உள்ள நூலகத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இது மிகவும் பயனுள்ளதாக அமைவதோடு ஒருவிதமான பதற்றம், அச்ச உணர்வை போக்குவதாகவும் கூறுகின்றனர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி படிக்கணும்னா ரொம்ப நூலெலாம் தேடி போக வேண்டியிருந்துச்சு. இப்போ தற்செயலாக இங்கே ஒரு லைப்ரரியை பார்த்த வெளியில் வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் லைப்ரரி என்னென்னு உள்ளே போய் பார்ப்போம்னு வந்தேன். பரவாயில்ல, நிறையா யூஸ்ஃபுல்லான நூல்ஸ் இருந்துச்சு, டிஎன்பிஎஸ்சி புக் இருந்துச்சு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வரனால பயமாக தான் இருந்தது. இப்போ பெண்களுக்கு வரனா பாதுகாப்பாக இருக்குது. இங்கே வந்தால் ஒரு நூலகம் அமைச்சிருக்காங்க, அது எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப தோதுவாக இருக்குது. காவல் நிலையத்தில் நுழையும் குற்றவாளிகள் நூலகத்தில் உள்ள நீதி நூல்களை வாசிக்கும் போது மனமாற்றம் ஏற்படும் என நம்புவதாக தென்காசி காவல் நிலைய காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காவல் நிலையத்தில் நூலகம் என்பது மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக தென்காசியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களுடைய மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இதுபோன்ற மாற்றங்கள் உருவாகும் என்ற எதிர்பார்ப்போடு புதிய தலைமுறை செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுந்தர மகேஷ்.